நான் சத்தியமா சொல்றேன்டா, இதுக்கு பின்னாடி கண்டிப்பா தேன்மொழி தான் இருக்கணும். அவன் நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா என்னைக்கும் கெட்டவன் நல்லவனா மாறவே முடியாது. ஜென்ம புத்திய செருப்பால் அடிச்சாலும் போகாதுன்னு உனக்கு தெரியாது. ஏண்டா அன்னைக்கு நாம எப்படி இருந்தோமோ இன்ன வரைக்கும் நாம அப்படித்தான் இருக்கோம். நமக்கு கிடைக்காத அட்வைஸா இல்ல நமக்கு யாரும் போதிக்காத போதனையா? நாம என்ன மாறவா செஞ்சோம்? அப்படியே தானே இருக்கோம். ஆனா என்ன, வெளியில சில தப்புகளை செய்ய மாட்டோம், அவ்வளவுதான். மனசாட்சிக்கு பயந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கும். ஆனா நம்ம திருந்தவா செஞ்சிருக்கோம்? சந்தர்ப்பம் கிடைச்சா நம்ம தப்பு பண்ணுவோம். அதானே நம்ம கேரக்டரு. ஆமா, அவ கேடு கட்டவாடா. கேடு கட்டவளையும் மகா கேடு கட்டவா. அவ எப்படிடா நமக்கு நன்மை செய்ய முடியும்? ஆரம்பத்திலே நமக்கு கெட்டது மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காவா, திடீர்னு எப்படிடா நமக்கு நல்லது செய்ய முடியும்? வச்சு பழி வாங்கிட்டாடா, நம்ம குடும்பத்தை பிரிச்சு சின்ன பண்ணமாக்கிட்டா. அவளுக்கு எதிரிய பொண்ணு தரதான். அதான் பொண்ணு தரைய பழி வாங்கிட்டா. அது எப்படி கரெக்டா ஆதிரவாதில கோத்து விட்டா. ஜெயராஜ் கூட இருக்கா, அவன் எப்படி இந்த போன்ல பேசுறது வைக்கிறது, இந்த கேஸ பத்தி ஏதாவது பண்றது வைக்கிறது, ஏதாவது வீட்டுல இருந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். இவதான் புத்திசாலியாச்சா, கத்துருப்பா. படிப்பாளி தானே, கத்துருப்பா. அதாண்டா அவன் மூலியம் வேலை பார்த்திருக்கு. எப்படி இந்த ஜெயராஜ் கேஸ பத்தி ஏதாவது ஷேர் பண்ணிருப்பான், கண்டிப்பா பேசியிருப்பான். அத வச்சு புக்க பண்ணிட்டா. சத்தியமா சொல்றேன்டா, நான் அடிச்சு சொல்றேன்டா. இவன் அந்த கேஸ பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உள்ள புகுந்துட்டா. ஜெயராஜ் கூடயே இருந்துகிட்டு அவங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அவனுக்கு அங்க உட்காந்து துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. டேய், என்னடா பண்ணலாம், என்ன பண்ணலாம் மட்டும் சொல்லி. அவகிட்ட அந்த டாக்டர் பட்ட இருக்கிறப்போ இதனடா ரொம்ப ஆடுதா. டேய், அது ரொம்ப ஈஸி. அவன் மேல எப்படி கேச போட்டு தூக்க மட்டும் பாரு. அவகிட்ட எந்த பதவியும் இருக்கக்கூடாது, எந்த பணமும் இருக்கக்கூடாது. இப்ப என்ன ஜெயராஜுக்காக பார்க்க வேண்டியிருக்கு. அவன் கூட இருக்கிறனால ஒண்ணும் பண்ண முடியல. அதான் அவளுக்கு எதுவும் இல்ல. அவன் ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கான். அதை வச்சு அது இல்லடா, அவளுக்கு படிச்ச பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவ ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறேன். அவ டாக்டர் அவனுக்கு கொஞ்சம் பெருமை. அது மட்டும் இல்ல, அவதான் ஏகப்பட்ட மெடல்லாம் வாங்குவாள. புத்திசாலி தானே, அது அவனுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அவளை உற்சாகப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கான். அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தோம், கேட்டேன். அதை பெருமையா சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கான்டா. ஆனா அதுக்கெல்லாம் தகுதி அந்த தேர்மொழிக்கு கிடையாது. அவன் உண்மையில சந்தோஷப்படுறான். இவ அதுக்கெல்லாம் தகுதியானவ கிடையாடா, சும்மா தூக்கிறே. இப்படியே போச்சு நம்ம குடும்பத்தை சின்ன பண்ண ஆக்கிடுவா. அதுக்கெல்லாம் விட மாட்டேன். டேய், நான் ஒண்ணு சொல்லுவேன், செய்வியா நீ? என்ன? ஜெயராஜ் அங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நம்ம இப்ப எது பண்ணாலும் அவனையும் சேர்த்து தான் பாதிக்கலாம். அதனால ஜெயராஜ் அங்க இருந்து வெளியில வரணும். அப்படி மட்டும் வந்துட்டோம், அடுத்த நொடி மட்டும் டாக்டர் பட்டமே இருக்காது. அத்த அவனை பழி வாங்க முடிவு பண்ணிட்டேன். ரெண்ட பாவ புண்ணியம் பாத்துக்கிட்டு ஜெயராஜ் தானே, அதை பாத்துக்கலாம். நான் சொன்னதை செய்ய. அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவனை பத்தி தெரிஞ்ச நீ விளையாடாத. அவன் மெட்ரிலே எப்படி நடந்துக்கிட்டான் தெரியல உனக்கு. சும்மா இரு, விளையாடாத. அவன் நமக்கு எதிரே சும்மா பட. இந்த தேர்வுல ஒண்ணுமே பண்ண முடியடா. அப்படியே வர்ற கோத்துக்க படுத்த. ஆமா, அந்த ஆந்திரக்கு அறிவு இருக்குமா இருக்காதடா. அவ அம்மா தாரிக்கு இருந்ததா இவனுக்கு இருக்கும். கூமுட்ட பொண்ணு தர கண்ட பேதாண்டா இவ்வளவு நாள் வச்சு வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த லூஸோட வீக்னஸ் தெரிஞ்சுட்டா அவளை எங்கேயுமே பேச விட மாட்டான், எங்கேயும் தனியா அனுப்ப மாட்டான். அவன் கண்டு அவ கூட வாழ்ந்துட்டு இருந்தான். அது தெரியாம இந்த லூசு வேற. அவளுக்குலாம் இந்த பொண்ணு தர எவ்வளவு தெரியுமா? கொஞ்சம் கூட அருமை தெரியாம அவன் அறிவுக்கும் அவன் திறமைக்கும் இவெல்லாம் தூசிக்காவாளடா. ஆனா சத்தியமா பொண்ணு தர அவளை பயமணும்னு எனக்கு தெரியாதுடா. நானும் கொஞ்சம் சத்துதான் ஆனேன். அதண்ட எனக்கும் புரியல, அவரு அறிவுக்கும் திறமைக்கும் எப்படி இப்படி பிடிச்சாரு. ஏதோ என்ன சென்று அதான் அவனுக்கு பிடிச்சு போச்சு. குழந்தை பருவத்தை அவன் நினைச்சது இல்ல. இவ குழந்தை மாதிரியே நடந்துட்டு இருந்தா. நம்ம கிட்ட இல்லாதது அவகிட்ட இருக்கேன்னு பிடிச்சு போச்சு. அதான் எப்பவும் நமக்கு எது மாதிரி அதான பிடிக்கும். அதுக்கான அவளை கொஞ்சம் இறக்கவும் போட்டுட்டான். அவ வாழவே இல்லைன்னுட்டு நம்ம தான் வாழ வைக்கணும் கொஞ்சம் இறக்கப்பட்டுட்டான். அதான் நிற்கிறாரோ. இப்ப இவ வேற வேலை பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த காதல் அங்கேயும் வீடு இருக்கா. சப்பா, எனக்கு வர வர ஏன்டா இந்த ஊர்ல இருக்கும், பேசாம டான்ஸ் வாங்கி வெளியில போயிடலாமான்னு இருக்கு. குடும்பத்தோட இருக்கேன்னு ஆசைப்பட்டு இதே ஊர்ல தான் கலெக்டரா இருப்பேன் பிடிவாதமா வந்து இருந்துகிட்டு இருக்கேன். சே, ஏன்டா இப்ப இருக்கும்னு இருக்குது. கோப்பட்டே இங்க போயிடாத. நீ இல்லாம ஒரு நிமிஷம் நான் இருந்துட மாட்டேன், உனக்கு நல்லா தெரியும். பாதி அதுக்குத்தான் இங்க கிடக்கேன். சரி என்ன வீட்டை தேடிடுறப்பா, நான் அப்புறமா வரேன். அந்த பையில வேற போகும்போது அப்பா பண்ணிட்டு கிடந்தானுங்க. அவன் ஒழுங்க பார்க்க கூட மாட்டான். எப்பா, எனக்கு அது வேற இப்ப பெரிய தலைவலியா இருக்கு. சோப்பா, முடியலடா, எனக்கும் முடியலடா. சரி, நான் பொண்ணு தன்னை போய் பார்த்துட்டு வரேன். ஏன் சோகமா இருக்கான்? ஆஹா, ஏதோ வயக்கறதுக்கு மறந்துடிக்கணுமா, வாங்க மாப்பிள்ளனாரு, நான் தான் போறேன். அவன் தரும் தானே போவான். அவன் அவளுக்கு தடுப்பூசி போட போறானா, அதான் வாங்க மாப்பிள்ள நம்ம மண்டே போயிட்டு வந்துருவாரு. கூட போயிட்டு வரேன். அவன் தான் உன்னை வேலை செய்ய விட மாட்டானே. ஆஹா, அங்க உள்ள தோட்டத்துல வீடு கட்டிட்டு இருக்காங்களாம், அதை பார்த்ததே இல்ல. அதான் வாங்க மாப்பிள்ள உங்க பேர் தான் வச்சிருக்கேன் வந்து பாருங்கன்னாரு. அதுக்குதான் போறேன். உனக்கு வந்து வாழ்வ பாரு. ஆமா, தோட்டத்து வீட்டுக்கு என் பேர் வச்சிருக்காராம், விக்ரம் இல்லம்னு. அதான் ஒரு 8 பார்க்க போறேன். நான் கூட அந்த வேலை பக்கத்தான் உன்னை கூப்பிட்டானு நினைச்சேன். அதான் வாய்ப்பு இல்லையே பார்த்தேன். எனக்கு புரிஞ்சு ஒரு கிளாஸ் கூட எடுக்க மாட்டாரு தெரியுமில்ல. அதிர்ஷ்டக்காரன் நீ. சத்தியமா சொல்லுண்டா, ரோஹிணி மேலே நான் இன்னும் கை வைக்காம இருக்கேன்னா அதுக்கு அவரு தான் காரணம். இல்லைன்னா ரோஹிணி படுத்துற பாட்டுக்கு
சப்பா என் பையனுக்காகவும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. படுத்துறாடா, சும்மா பலர்னு போடுறான், அப்பதான் பயப்படுவா. நீ வேலை, நான் அவன் மேல கை வச்சிடக்கூடாது தான். பொண்ணு தரத்தை என் மேல இவ்வளவு பாசமா இருக்காவ, அதெல்லாம் வைக்க மாட்டேன். அது பொண்ணு தரத்த மேல வச்ச மாதிரி ஆயிரும். டேய் பேசுறது நீ தானடா? ஆமா, பொண்ணு தரத்தான், விக்கத்தான், தருணத்தான், எல்லாருக்கும் நான் உசுரு. அவங்களுக்கும் அவங்க தங்கச்சி உசுரு. அவங்க தங்கச்சி நான் அடிக்க போய் அவங்களுக்கு மனசுதான் போய் உள்ள அட்டா சாத்த ஏதாவது பண்ணிட்டு போறான்னு விட்டுட்டேன். டேய் காலைல 10 மணி ஆகுதுடா, ஐயர் பசி தாங்க முடியல, ஏதாவது ரெடி பண்ணிட்டேன்னு கேட்க இப்பதான் சட்னி வைக்க போறேன்னு சொல்லுதாடா. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாலாம்? பிள்ளைங்களை பார்த்தேன்னு சொல்லுதா. நான் தாண்டா பிள்ளைல 2 வெளியில கூட்டு போயிட்டு வந்தேன். என் பையனுள்ள காலையிலே தோட்டத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கே 9:30 தாண்டா வந்தேன். சரி இந்த பையில வீட்டுக்குள்ள கண்டா சிறப்படுத்துவானே, அவ அதுக்குள்ள வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு பாலேன்னு தூக்கிட்டு போனா வந்து பார்த்தாலும் அதே வேலை அப்படியே கிடக்கு. ஆனாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி பண்ணுவாடா. அதான் என் பையில தூக்கிட்டு ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். இங்க வந்து செம்பல் கதை இப்பதான் இட்லி கொடுத்தாங்க. இனி நேரம் வீட்டுக்கு போக மாட்டேனே, நேரம் நம்ம வீட்டுக்கு தாண்டா போறேன். வீட்டுக்கு போறியா? நீ இப்படி சொன்ன எனக்கு ஆசையா இருக்க. சரி ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். இல்ல நில்லு. ஏய் பொண்ணு தானே வீட்டுல இருக்கா தெரியுமில்ல? தெரியும், நான் வேற வேலை விஷயமா வந்துன்னு சொல்லி சமாளிச்சிருவேன். சரி சீக்கிரம் வா, வீட்டுக்கு போய் சீக்கிரம் வரலாம். இரு கொஞ்சம் வேலை தான் இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன சரிடா? இரு இரு சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுறேன். வெளியில கேண்டீன்ல டீ குடிச்சிட்டு இருக்கேன், வேலையை முடிச்சு வரியா? இல்ல நீ இங்கே நில்லு. சரி நீ வேலையை பாரு. ஃபைல போய் எடுத்துட்டு வாங்க. டேய் நீ கேண்டீன்ல டீ குடிக்கணும்னு சொன்னல? இல்ல நீ குடிக்கணும்னு சொன்னடா. இல்லடா இப்ப எனக்கு குடிக்கணும்னு தோணல. சோதிக்கடா, அதெல்லாம் முடியாது. நான் இங்க தான் நிப்பேன், நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அவ போயிட்டானா அப்புறம் சாயங்காலம் தாண்டா உள்ள வருவா. யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினா தாண்டா உண்டு. போட்டா அப்போ மற்ற இடத்துல நீ வாங்கி கொடுக்கணும். என் கிரெடிட் கார்டு உங்ககிட்ட தானடா இருக்குது. அத்தனை அதை மறந்துட்டேன் பத்தியா? ஆமா மனம்போல வச்சு கீச்சிருக்க, ரொம்பலாம் எடுக்கலையா? கொலை பண்ணிடலாம் பத்துக்க. ஏதாவது வாங்கிக்க. இப்போ நவுன்று டே ஒரு வேஸ்ட் ஷர்ட் ஒன்று எடுக்கணும், எடுத்துக்கிட்டுமா? ஒண்ணு என்ன 9 எடுத்துக்க. இப்ப இங்க இருந்து கிளம்பு. டேய் 22-44 தானே பின் நம்பரு. அதான் ஐடி வரைக்கும் உனக்கு எல்லாம் தெரியுமே. என்னடா இங்க இருந்து போயண்டா. 22-44 தானடா? ஆமாடா போடா. கேட்டு ஹாய் சிஸ்டர். ஹாய் பிரதர். என் கிஷோர் கேட்டாலுதான். சரி வரட்டா? சீக்கிரம் கிளம்புடா. என்ஜாய் என்ஜாய். சோப்பா நான் அதை ரொம்ப அவசரப்பட்டுட்டேன் தெரியுமா? சோதிக்காம போடா. இது பொண்ணு போய் அழுதுவா. சரிடா டாட்டா. 22-44 தானடா? அட்டிச்சிருவேன் போயிரு. ஓகே ஓகே என்ஜாய் என்ஜாய். சோப்பா இவனுக்கு கிடைப்பு விடுறதுக்குள்ள எனக்கு போதும் போன. கொண்டா ஃபைல கொண்டா. இந்தாங்க. எங்க கொண்டா? இதுல வச்சிரட்டுமா? சோதிக்கிறியான்னு கேட்க. என்ன? நான் இதுக்குதான் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன், நான் வெளியில எல்லாம் வரலன்னு. நீ கேட்கவே மாட்டேங்க. எதுக்கு? அது வெளியில வந்தாலே இப்படிதான் ஆகணும், உனக்கு தெரியாதா? நான் இதை தினம் பேஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். இன்னைக்கு என்ன புதுசா? இல்ல எனக்கும் இன்னைக்கு கொஞ்சம் புதுசா தான் தெரியுது. என்ன? அழகா பிறந்தாலே இதான் ப்ராப்ளம். ஐயோ ஐயோ, ஏண்டா என்ன இம்புட்டு அழகா படிச்சா ஆண்டவா? யார் அழகு? வேற யாரு? ஓ மீனாடா. ஐயோ அழகா பிறந்துட்டு நான் படுத பாடு இருக்கு பாரு. நீங்களாம் என் கூட வராதீங்க டி. ஐயோ நீங்க சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்க. 4 பேர் என்ன பார்க்கும்போது நீங்க ஓரமா ஒதுங்கி நிக்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வரும். எதுக்கு இதெல்லாம்? எனக்கு புரியல. இப்ப நீ எதுக்கு சின்னுங்குத? அதான் சொன்னேனே, எப்ப அந்த அழகா பிறந்துட்டு நான் பாடுற பாடு இருக்கு பாரு. என்னத்த சொல்லனே எனக்கு தெரியலப்பா. சரி உனக்கு பொறாமை இருக்கத்தான் செய்யும், என்ன பண்ண முடியும் சொல்லு. சரி என்ன வேணும்னு கேட்டு சொல்லு. எனக்கு யார்ட்டி பேசி பழக்கம் இல்ல. யார்கிட்ட? நீ வேற யார்ட்டி என்ன இப்படி சோதிக்க. அப்பா நான் என்ன பண்ணட்டுனே எனக்கு தெரியல. எனக்கு வேற வெக்கமா வருது. என்ன
எனக்கு ஆத்திரமா வருது, கோத்த கிளப்பிடாத. அழகா பிறந்துட்டாலே இதான் பிரச்சனைப்பா. அதான் அங்க ஒரு ஹாம்ஸ்டம் பாய் இனியே பாத்துக்கிட்டு இருக்காரு. ஹாம்ஸ்டம் பாயா எங்க? உன் கண்ணனை பதறி வச்சிருக்க, திரும்பி பாரு, என்னையே பாத்துக்கிட்டு இருப்பா பாரு. நான் என்ன செய்யனே எனக்கு தெரியலப்பா. இது சரிசு வராட்டி அத்தாடி, இப்ப நான் என்ன பண்ணனே எனக்கு தெரியல. அவளுக்கு வேற இப்ப பொறாமையா வர. இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரே லவ் தாப்பா. இதை உட்கார விட மாட்டாவ, வாங்க விட மாட்டாவ. இனியே சித்தி சித்தி வருவா பாரு, எல்லாம் பையன்தான். அத்தாடி சரிசு பொறாமப்படுவ. என்ன பொறாம வர தெரியுமா? அதே பொண்டாட்டி அழகா இருந்தாலே இதான பிரச்சனை. இட்டு நான் சதிசு வாராவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டே, நீ இன்னொருத்தவனை பாத்துட்டு இருக்கான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ, என் பாக்க போய் தானே சதிசுக்கு பொறாம வரும். என்னட்டி சொல்லுத? இட்டு கிட்ட வந்துட்டாவளா சதிசு? அப்ப உனக்கு பயம் இல்ல? எதுக்கு நீ பயப்படணும்? இப்ப பாரு, அவளுக்கு அப்படியே அடி வயித்துல இருந்து பத்திக்கிட்டு பொறாம வரும் பாரு. யாத்த என் பொண்டாட்டி என்ன அழகா இருக்காது, அதுக்கப்புறம் தானே கண்ணே தெரியும். இவன் என்ன இனியே குழப்பதா? என்ன போயிட்டாவளா? என்ன யாரு? அதான் ஹாம்சம் பாய் இல்ல, எப்படி போவாவ? நான் இவள அழகா இருந்தா எப்படி போவாவ? கொன்னே போட்டுரும், பத்துக்க சோதிக்காத. அத்தாடி, நான் என்ன பண்ணனு எனக்கே தெரியல. பாட்டி ஆயிட்டடி, மறந்துடாத. இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். பாட்டி 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 மீனா, பாட்டி 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 மீனா மீனா. இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். என்ன பாட்டின்னு சொன்ன அந்த சராசரமும் அடங்கி போச்சுது. மீனாக்குட்டி, நீ பாட்டி ஏன் பாட்டியானது என்ன ஏன் குத்தமா? என் மவ வளர்ந்துட்டா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் அழகுதான். அழகா பிறந்தாலே இதான் பாக்கியடி. அப்ப பாட்டி நான் ரொம்ப சாக்காவனே. அப்படி சாக்காவனா இங்க இருக்கையில இனி யாசுவாவல்ல. ஓ, நடிச்சிருக்கா. அது கூட ஃபீல் பண்ணலன்னா எப்படி? பாட்டி ஆயிட்டவங்கும் போது கொஞ்சம் ஃபீலா தான் இருந்துச்சு. பாட்டி ஆறது ஒண்ணு ஏன் குத்த இல்லையே. என் மவ அம்மாவான நான் பாட்டியா தான் ஆகணும். அதுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லு? ஆனா உன் தைரியம் யாருக்கும் வராது, கேட்டியா? அது வேற ஒண்ணு இல்ல, நான் அழகா பிறந்திருக்கேன்னு உனக்கு போறாம. இப்ப இரு, அவர் சத்தம் போட்டு அனுப்பிட்டு வரேன். ஐயோ பாவம், நீ அப்படி செஞ்சிடாத. இவன் எனக்கு கிறுக்கு பிடிக்க வச்சிருவா. சார், உங்களுக்கு என்ன வேணும்? யாரு? யாரா? எனக்கு கண்ணு தெரியாது. இந்த பொட்டக்காட்டுக்கு எப்படி போகணும்? கண்ணு தெரியாதா? மீனா மீனா, வாழ்க்கை நாடகமா, என் கணக்கு பொய் கணக்கா, என் விதிய எழுதையில அந்த சாமி உறங்கியதா? நமக்கு வேற வேலையே இல்ல, இங்கேயாவது நின்னுகிட்டு இருக்கோம். நீ எவ்வளவு வேலை கிடக்குது அதெல்லாம் பார்க்க வேண்டாமா? இதுல நின்னு வெட்டியா கதை பேசிக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். எவ்வளவு வேலை கிடக்குது? என்ன பிள்ளை பொறுப்பு இல்லாம இருந்துகிட்டு. சரி வா, அதுக்கு தான் எப்பவுமே என்ன மாதிரி 18 வயசு பிள்ளையா இருக்கணுங்க. வயசானாலே உனக்கு இதான் ப்ராப்ளம். என்ன 40-45 வயசு இருக்குமா உனக்கு? எனக்கு இப்போ 18 வயசு முடிய போதே, பார்க்கலாம். 19 வயசுல பெரிய பிறந்தநாள் வைக்கலான்ட்டு இருக்கேன். 19ஆ? ஜஸ்ட் 19 தான். இன்னும் 18 வயசு முடியறதுக்கு 18 நாள் இருக்குது. ஆண்டி, வண்டி எடுங்க. ஆண்டியா? ஆமா ஆண்டி. வெளியே வந்தா சந்தோஷம், வீட்டுக்குள்ள சந்தேகம், எங்க பாடு பெரும்பாடு. ஆண்டியே ஆண்டியே, பக்கத்து வீட்டு பண்ண சந்தேகப்படாதே. தாவாணி போய் கேவுன்னு
பொந்தல வாயில் நாக்கே இல்ல, பெண்கள் மனதில் தப்பே இல்ல. நான் ஆண்டியா? ஆமா ஆண்டி. அங்கிள், அங்கிள். பாட்டின்னு சொன்ன ஒத்த வார்த்தைக்காக இப்படி ஒரு அவதாரம் எடுத்துட்டால. அங்கிள், அங்கிள். யாரு பாப்பா? இல்ல நீ என்ன சோதிக்கிறியான்னு கேக்குறேன். ஏன் சார்? இவ்வளவு நேரம் அவனை படாத பாடுபடுத்தி இப்பதான் வெளியில அனுப்பியிருக்கேன். அவன் நான் வேலை முடிக்கிற வரைக்கும் இங்கனே தான் நிக்கேன்னு சொன்னான். எதுக்காக அனுப்புன? எதுக்காக அனுப்புனீங்க? அது கிட்டவா சொல்லுது. வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது. இங்க வாமா. வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வர மாட்டேன். நீ வராம நான் விட மாட்டேன். ஒழுங்க வந்துரு. இங்க பாருங்க, பாட்டி என்ன சொல்லிருக்காங்க மறந்துட்டீங்களா? அதெல்லாம் வீட்டுல மட்டும் தான், இங்க இல்ல. வா இங்க பார். வெளியில போனா என் பேச்ச கேட்டா போதும். வா. இங்க பாருங்க, எல்லாரும் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது என் பர்சனல் டைம். இப்ப யாரும் உள்ள வர மாட்டாங்க. வா. வேண்டாம். சோதிக்காதடி, வந்துரு. மாட்டேன். வா வாடா வா. அந்த பயக்கட்டும். சரி உள்ள வா. வேண்டாம் சொன்ன கேளுங்க. யாரும் வந்துட போறாங்க. யாரும் வர மாட்டாங்க. தைரியமா இருக்க எதிர கூப்பிடுறேன். அன்னைக்கு இப்பதான் சொன்னீங்க. அன்னைக்கு இந்த வனஜா மேடம் பார்க்கல. ஆமா கேட்கும் நினைச்சேன். எங்கேயாவது பரப்புனாங்க. என்ன பாக்குற பார்வை, என்ன முறைக்கிற முறையும் எனக்கு தான் தெரியும். அவங்க எப்படி ஒண்ணும் மறைக்கிறாங்க? பின்ன முறைக்காம என்ன பண்ணுவாங்க? எனக்கு என்ன கஷ்டமா போச்சு தெரியுமா? நீ சொல்ல வேண்டியதானே? என் ஹஸ்பண்ட் சொல்ல வேண்டியதானே? ஆமா, நான் போய் சொல்லுதேன். இங்க பாரு, இப்போ நான் உனக்கு புருஷன் தான், நீ எனக்கு பொண்டாட்டி தான். அதான் எங்க அம்மா கிட்ட சத்தியப்பிரமாணம் பண்ணியாச்சு. என்ன இது வரைக்கும் அது அவ்வளவுதான். வாங்க, நீங்க ரொம்ப மோசம். சரி உள்ள வா, உள்ள வா. எங்க வா, யார் என்ன சொன்னாலும் சரி, நீ என் பொண்டாட்டி. அதுக்கு ஏன் பயப்படுத? யார் என்ன சொன்னாலும் கவலையே படாத. வேண்டாங்க. சத்தம். வேண்டாம். சொன்னா கேளுங்க. ஏன்? இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அது அப்படிதான் இருக்கும். நான் போறேன். விட்டாதானே போவ? மாமா வேண்டாம். முடியாது. வேண்டாம்னு சொல்றேன்ல. அதான் முடியாதுன்னு சொல்றல. வர வர நீங்க ரொம்ப திமிராவே பேசுறீங்க தெரியுமா? அப்படியா? ஆமா, உங்களுக்கு தெரியல? தெரியலையே. நான் எது பேசினாலும் நீங்க திமிரா பேசுறீங்க பாத்தீங்களா? எப்படி? இப்போ நான் போறேன்னு சொன்னேன். சரி, நீங்க என்ன சொல்லிருக்கணும்? நீ பேசியே ஆள மாத்திருவனு எனக்கு தெரியும். வாயை திறந்த. பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்போ கூட நீங்க திமிரா தான் பேசுறீங்க தெரியுமா? என்ன உன் பேச்சு அப்படி? உன்னை பேச விட்டுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். நான் இப்படி கொஞ்சம் கரலா இருந்தேன்னு வச்சுக்கேன், நீ என்ன கொஞ்சம் பயப்படுவ. நான் நினைச்சது அப்படியே முடிஞ்சிடும். ஓடி அழகி சத்தம் இருக்கணும். நானும் திமிரா நடக்க போறேன். எப்படி? என்ன விட போறீங்களா இல்லையா? அதான் உனக்கு செட் ஆகலையே. அதனால தான் எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி பார்த்தாலும் உனக்கு கோவமே வராது தெரியுமா? நீ கோவமா கத்துறது கூட எனக்கு கோபமே தெரியாது. வரண்டி வரோம். இப்படி பொண்ணுலாம் கிடைக்குது வரோம். பொண்ணுங்க கோவப்பட்டா நல்லாவே இருக்க மாட்டாங்க தெரியுமா? எது பண்ணாலும் இப்படி குழந்தைத்தனமா இருந்தாதான் ரொம்ப அழகா இருக்கு. சைல்டிஷா இருக்கு. சூப்பர். எனக்கு இதாண்டி ஒண்ணு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நீ நிறைய வாட்டி உண்மையிலே கோத்துல தான் கத்துவ. ஆனா சத்தியமா அது கோமாவே தெரியாது தெரியுமா? ஏன்னா அதோட நிறைய கோத்தெல்லாம் பார்த்துட்டேன்னா. இல்ல அது வந்து நீ ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கியா, அதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, என்ன விடுங்க, நான் போறேன். ஏன்? நான் வரும்போதே தண்ணி குடிச்சிட்டு வரணும்னு நினைச்சேன். இப்ப தாகமா இருக்கு, நான் போறேன். அவ்வளவுதானே, இரு. அவன் விக்ரம் வாங்கிட்டு வந்தான், இந்த குடி. சரி இரு, நானே உனக்கு வாயில ஊத்துறேன். போத போத. ஏன் ஒரு மாதிரியா இருக்கு இந்த தண்ணி? கெட்டு போச்சோ? என்ன சொல்ற? ஆமா மாமா, இந்த தண்ணி நல்லாவே இல்ல. இரு. அடே விக்ரமே, அடே என்னடா வேலை பார்த்து வச்சிருந்த? ஐயோ போச்சு. அது என்ன மாமா? ஐயோ இவன் வேற நிறைய குடிச்சிருக்கால. இப்ப நான் என்ன பண்ண? அந்த பையல தரமதி சொல்லிதான் கொடுத்தேன். உனக்கு பிடிச்சத வச்சிருக்கேன், சந்தோஷமா குடினா. எனக்கு புரியலையே. ஐயோ விடுங்க மாமா, நான் போறேன். வேண்டாண்டி, இனி அங்க நீ போக வேண்டாம். என்ன விட போறீங்களா இல்லையா? நான் போகணும். அதே வேலையை கட்ட ஆரம்பிச்சுட்டு விக்ரமே. சப்பா, நான் இப்ப என்ன பண்ண? இல்லடி, நான் சொல்றது போய் தூங்கிடு. இந்தா எங்க சாவி இருக்குது, எங்க கெஸ்ட் ஹவுஸ் ரூம் இருக்குல்ல, அங்க போய் தூங்கிடு. வேலை கிடக்கு, தூங்க சொல்றீங்க. இப்ப நீ தூங்கினா மட்டும்தான் நல்லது. ஆமா. ஐயோ போச்சு. இவ இப்ப தள்ளாடிக்கிட்டு போனா எல்லாரும் பாத்துருவாங்கல்ல. மாமா
தூக்கம் வருது பத்தியா, அதுக்கு தான் சொன்னேன். நீ நேரா என் ரூம் இருக்குல்ல இங்க பக்கத்துல, அங்க போய் தூங்கு. இந்த சாவினா டேய் போட்டா இருமை, என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? டேய், நான் என்ன வேலை பார்த்தேன்? டேய், தண்ணி நினைச்சு ஆத்தி, தண்ணி நினைச்சு டேய், சொல்லி தரடா கொடுத்த. டேய், நீ விவரமா சொல்லி கொடுக்க மாட்டியாடா? தண்ணி தாகமா இருக்குன்னா கொடுத்துட்டேன்டா. நான் மிஸ் பண்ணி வச்சிருந்தேன்டா. அப்பப்போ லேச தொண்டை நினைச்சுக்கிட்டு வேணும் வச்சுட்டு போனேன்டா. அதான் சொன்னேன், காலையில தோட்டத்துக்கு போனேன், இளநீ கிடைச்சது, மிஸ் பண்ணி ஊத்தி கொண்டு வந்தேன்டா. டேய், தண்ணி நினைச்சு குடிச்சிட்டாடா, புலம்புதாடா. நான் போகணும், தூக்கம் வருது, விடுங்க. இன்னைக்கு கதை முடிஞ்சது. ஏதாவது பொண்ணுடா. ஏண்டா வந்து பத்துட்டாவது கொடுக்க மாட்டேன். இவன் எப்படி ஃபுல்லா குடிப்பான்னு எனக்கு பிடிக்கும். டேஸ்ட் இருக்குன்னு குடிச்சிட்டாலோ. ஆமா, இளநீ பத்தியா கோத்த கலப்பாத. அது வந்தது சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. நான் படுற பாடு இருக்கு பாரு. அம்மா, ஏதாவது யோசனை கொடுறா. இப்ப என்னடா பண்ண? என்ன, அட ஒரு ரூம் இருக்கு, அங்க கூட்டிட்டு போயிரு. டேய், ஆபீஸ்ல எல்லாரும் உட்காந்துருக்காங்கடா வெளியில. நான் இப்ப எப்படி கூட்டிட்டு போக முடியும்? கூட்டு பொண்ணா மாட்டிக்கிடுவாடா. ஒண்ணு பண்ணலாம். இந்த சாரி, நீ முத திறந்து வை, நான் வரேன். திறந்து போட்டு அப்படியே போயிருந்த. நீ எப்படி வேலை ஓடி விட்டுரு. சரி, சீக்கிரம் போய் திறந்து வை போ. இங்க ஒரு சின்ன வழி இருக்கு பின்னாடி, நான் கூட கூட்டு போயிருந்தேன். சரி, சீக்கிரம் போ. எல்லாம் புரிய மாட்டி. கொஞ்ச நேரம் இதுல இருடி. அதிகமான அன்னைக்கு போயிரும் போல. வாய முடிச்சு. ஆனா போன நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுடா. கொலை வெளியில இருக்க போயிரு. இன்னைக்கு என் மானம் போகும்போது பாத்துக்கிட்டே இரு. யாத்து வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சது என் நிலைமை எடுத்துக்கிட்டாமா. இங்க வா, போயிடலாம் வா. நீயா? மாமா ஆமா, இப்ப ரொம்ப முக்கியம். எனக்கு வேலை நேரம் ஸ்டார்ட் ஆயிட்டா. சீக்கிரம்டா. அது வம்புக்கு முன்னாடி கொஞ்சத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். உன் தங்கச்சி தானே, இங்க கூட்டு போடா. அவன் அடிப்பாடா, 2 அடி அடிப்பா. வாங்கிக்கடா. ராணிமா, பரவாயில்லடா. அன்னை கூப்பிடாமலாமா போமா? உனக்கு அசிங்க பண்ணும். ஏற்கனவே ரோஹிணிட்ட படுத்து கண்டது பத்தியா? எங்க பாரும தங்கம், நம்ம வீட்டுக்கு போலாம் வா. தாவா அவன் அண்ணன். அதான்டா சொன்னேன், நான் வரலடா, நீ போ. எனக்கு மாமா கூட வேலை இருக்கு. இல்லம்மா, இங்க இருந்து பிரச்சனை நானும் சேர்த்து பாட்டுக்கிறேன். வந்துருமா? வா, நம்ம ஒரு ஆட்டை பிடிச்சி வீட்டுக்கு போலாம் வா. நான் பைக்ல தான் வருவேன். பைக்கு தானே உள்ள ஆபீஸ் நம்பர் இருக்கு. சாவி கூட இங்க இருந்துச்சு. இருடா, பைக்ல கூட்டு போடா. உனக்கு அறிவு தான் இல்லடா. அவன் ஃபுல் போதையில இருக்கா. பைக்ல கூட்டு போக சொல்ற. ஐயோ, அது வரையா? டேய், எனக்கு ஆபீஸ் டைம் ஸ்டார்ட் ஆயிடுடா. சீக்கிரம்டா. முதல்ல எழுப்பி விடுறா. எங்க தள்ளாடுதா? ஐயோ, ராணிமா வா, நேரிட்டு அவன் வேலை கிடக்கான். வா, போ, நம்ம வீட்டுக்கு போவா. நான் மாமா கூட தான் இருப்பேன். இப்ப மட்டும் நல்ல மாமா மாமான்னு சொல்லுவான். ராணிமா வாமா, நம்ம போகலாம். அவன் வேலை பார்க்க இருக்கு. நீங்க தான் மாட்டிக்கிடுவான். வாமா, நம்ம வீட்டுக்கு போகலாம். நோ, நான் வரல. நான் மாமா கூட தான் இருப்பேன். மாமா இல்ல தங்கம், உங்க அண்ணன் கூப்பிடுற மாதிரி போயிட்டு வந்துருமா? வா தங்கம், போயிருவோம். உனக்கு நேரமே தெரியல. பொண்ணு தத்தம் வரவிடா. சோழி முடிஞ்சது. இப்ப எல்லாரும் முன்னாடி நட்டிக்க போறான். ராணி, அண்ணன் கூட போமா? நான் போகல. ஏதாவது பண்ணு. வந்துகிட்டு இருக்காங்கடா. நானும் கொடுத்தது என்னைக்கு சேர்த்தாட்டி உள்ள போகுதுடா. நீ யாண்ட இப்ப கொண்டு வச்ச? நீ சாயங்காலம் வீட்டுக்கு போதான் குடிப்பு நினைச்சேன்டா. சப்போ செம்ம மாட்டி விட்டுட்டியாடா. எனக்கு என்ன பண்ண? ஏதாவது யோசிடா. யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. கிட்ட வந்தாச்சு, அமைக்கலாரே. இவன் முகத்தை கூட என்னால பார்க்க முடியாது. போச்சு. அத்தா, அது வந்து என்னது? என்ன இது? அத்தா, அவன் மேல எந்த தப்பும் இல்ல. நாதா என்ன இதுன்னு கேட்டேன். அத்தா, நாதா இளநீல கலந்து வச்சுட்டு போயிட்டேன். இவ தண்ணி கேட்டானு அவன் எடுத்து கொடுத்துட்டான். என்ன உழைக்கிட்டு இருக்க? தண்ணி கேட்டானு அதை கொடுத்துட்டான். அவளுக்கு இப்ப எந்திரிச்சு நிக்க முடியல. அறிவியா 2 பேருக்கும்? சாரி தான், நான் சும்மாதான் வச்சுட்டு போனேன். அவன் தண்ணி நினைச்சுதான் கொடுத்துட்டான். அவனுக்கும் தெரியாது, அவன் தண்ணி நினைச்சுதான் கொடுத்துட்டான். ஐயோ, அண்ணன் முகத்து கூட என்னால பார்க்க முடியலையே. சாரின்னு நான் தண்ணி நினைச்சுதானே கொடுத்துட்டேன். இரு, என்னைக்கு நீ கையும் குழம்பு புது இடத்துல மாட்ட போயோ பார்த்துக்கிட்டே இரு. டியூட்டி டைம் ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு என்ன பண்ணேன்னு தெரியல. சரி, நான் தூக்கிட்டு போறேன். சாரிண்ணா, சும்மா எப்பவும் போலதான் டியூட்டி ஆரம்பிக்கலையே நினைச்சேன். அது இதை குடிச்ச உடனே எந்திக்க முடியாம இருக்கா. சரி, நான் பாத்துக்கிறேன். இந்த பழக்கம் உங்களை எங்க கொண்டு விட போகுதுன்னு எனக்கு தெரியல. கேவலப்பட போறீங்க 2 பேரும். இதை தொட்டவன் நல்லா வாழ்ந்துதான் சரித்திரமே இல்ல. இதை தொட்டவன் மட்டும் இல்ல,
அந்த சாந்தவனும் சேர்ந்து சீரழி வாங்குது உண்மையாதான் இருக்குது. சரி அவளை கொண்டா. என்ன இங்கோடி கொண்டு போனா மாட்டிக்கிடுவேன். சரி எனக்கு தெரியும், கொண்டா. நான் யாரு கூட வர மாட்டேன். மாப்பிள்ள நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. ஏதாவது ஒரு கேஸ் வேணும், சேர்ந்து தான் மாட்ட வேண்டியது இருக்கும். நீங்க முதல்ல முன்னாடி போயிருங்க. இல்லக்கா நீங்க மாட்டிக்க வேண்டாம், நானே கூட்டு போறேன். பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன். ரோஹின் சந்தேகம் கொடுவா, நீங்க கிளம்புங்க. அத்தா அவ புரிஞ்சுக்க மாட்டா, உங்களுக்கு புரிய வைக்கவும் தெரியாது. 2 பேரும் அடிப்படி தான் போடுவீங்க. போங்க நான் பாத்துக்கிறேன். சாரிதா. சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அவளை அந்த சேர்ல வச்சுட்டு பாத்ரூம் போற மாதிரி போயிரு. போ கேஷோட முன்னாடி போயிரு. போ. சரிண்ணே சரிண்ணே. சீக்கிரம் போ, உங்க ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் எந்தி. சரிங்கண்ணே. இல்லம்மா இல்ல ஒண்ணு இல்ல. இப்ப வீடு வந்துடும். வீட்டுக்கு போயிடலாம். ஸ்டடியா இருக்க மாதிரி இல்லம்மா, எல்லாரும் பாப்பாங்கல்ல. இப்போ அம்மா வீடு வந்துடும். வீட்டுல போய் தூங்கலாமா? கொஞ்சம் நிமிர்ந்து நில்லு. இப்போ தூக்கிட்டும் போக முடியாத, ஆட்களா பாப்பாங்களே. இங்க பாரு ராணி, கொஞ்சம் ஸ்டடியா நில்லுமா. சரிம்மா வீட்டுல போய் தூங்கலாம். நல்ல பிள்ளைல வீட்டுல போய் தூங்கலாம். கொஞ்சம் ஸ்டடியா நில்லுமா. என்ன வேலை போத்து வச்சிருக்கானுங்க, பச்சை பிள்ளைக்கு என்ன கொடுத்துருக்கானுங்க பாரு. சரி வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ரொம்ப தூக்கம் வருது மாமா. சரிடா, ஐயோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேங்கிறாளே. எங்க நம்ம ஊர் வந்துட்டு ஊருக்குள்ள மட்டுமா அது நடந்து வாமா. முடியாது, முடியாது. ஐயோ தருணுக்கு போன் எடுத்து இன்னும் வரல. தருணையும் காணும் விக்கியும் காணும், 2 பேரும் கடிச்சன போனு. ஐயோ இது வரையா? சரி வா அந்த ஓரமா போயிடலாம் வா. பிசா நீ வீட்டுக்கு வந்து கிடைக்கு. நீ ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்ல. வா வா வா. இதுல வாமிட்டு. என்னாதிரா வாமிட் எடுக்க வச்சுட்டாரு போலக்கு. என்னமோ என் புருஷன் ரொம்ப நல்லவன்னு சொல்லுவேன். பார்த்தல உன்னை முட்டாள் மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சுட்டு எப்படி குடுத்தனம் பண்ணிருக்கான் பார்த்தல. இப்ப நான் சொல்ல நீ இன்னும் முட்டாளாதான் இருந்திருப்ப. என் புருஷன் என்ன தவிர வேற எவ்வளவு ஏற எடுத்து பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு இருந்த. உன்கிட்ட படிச்சு சொன்ன கேட்டியா? இப்ப பார்த்தல கண்ணால. மெதுவா இரு, நான் தள்ளி போய் தண்ணி வாங்கிட்டு வரேன். இதுக்கு மேலேயும் முட்டாளா இருக்காத. அம்மா சொன்னா கேளு. உனக்கு ஒண்ணும் வயசு எதுவும் கடந்து போகல, புரியுதா? வட்டி உன்கிட்ட படிச்சு சொன்னேன். அன்னைக்கு நீ நின்று பார்க்க வந்த கூட உன்கிட்ட நான் எவ்வளவோ படிச்சு சொன்னேன். உன்னை வச்சுக்கிட்டே அவ கூட குடும்பம் நடத்திருக்கான். ஆனா உன்கிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சிருக்கான். நீயும் அவன் நல்லவன் நினைச்சுக்கிட்டு முட்டாளா வாழ்ந்திருக்க. அவன் உன்னை தர அந்த வீட்டுல எல்லார்கிட்ட ஆசை பாசமா இருக்கானே, அதை வச்சு உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம். அப்படி ஆசை பாசமா இருந்தா இவ செய்யற அட்டுழியத்தெல்லாம் அந்த குடும்பம் தட்டி கேட்காதே. இவன் இஷ்டத்துக்கு வாழலாம். அதான் உன்னை கண்டுக்காம அந்த குடும்பத்தை மட்டும் கண்டுக்கிட்டான். நீயும் முட்டாள் மாதிரி வாழ்ந்திருக்க. என் புருஷன் நல்லவரு, என்னை தவிர வேற எவ்வளவு ஏத்து பார்க்க மாட்டாரு. படிச்சு சொன்னேன் உன்கிட்ட. அப்பெல்லாம் எவனும் இருக்க மாட்டான்னு உனக்கு தெரிய வேண்டாம். இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சா போதும். வா இனிமேலே ஏன் இஷ்டப்படி வாழு. அப்பதான் உன் வாழ்க்கை செழிப்பா மாறும். உன் வாழ்க்கை நான் எவ்வளவு சந்தோஷமா மாத்திரை மட்டும் பாரு. நீ வாழ்ற வாழ்க்கை பார்த்து அந்த குடும்பமே பொறாமப்படணும். இவன் ஐயோ அழகான ஒரு பொண்ணை இழந்துட்டமே, நீ அழுது புலம்பணும். முடியுமா? சத்தியமா சொல்றேன், என்னை இழந்ததுக்காக இவர் அழுது புலம்பணும். சத்தியமா புலம்பணும். என்னை ஏமாத்திட்டாரு, இனி ஆட்டத்தை பாப்பாரு. நான் ஓம் பிள்ளமா, கோதாம்பரி பெத்த பிள்ளை. அது போதும். உன் வாழ்க்கை நான் எப்படி மாத்திரை மட்டும் பாரு. முதல்ல இந்த பட்டிக்காட்டுல இருந்து வெளியே வா. அம்மா உன் லைஃப் ஸ்டைலே மாத்தி காட்டுறேன். வா. எங்கயோ போயிட்டு இருந்த நம்மள அவசரம்க்கா சீக்கிரம் வாங்கன்னா ஆளக்கானு இங்க வரை நிக்கேன்னு சொன்னா ஒத்த கடை முன்னாடி. ஏய் பொண்ணுதரா, இல்ல பொண்ணுதரா. ராணி பேவுல சவுண்ட் கேக்குது. இல்ல பொண்ணுதரா. அக்கா சீக்கிரம் வாங்கக்கா. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நின்னு வரேன். அது என்னன்னு போய் பாரு. சாமல இவனுக்கு வாமிட் எடுத்துட்டு இருக்கா. நம்ம விட்டு குரங்கு பார்த்தா வேலை. சாமல கிசரால. ஆமாக்கா தண்ணி நினைச்சு கொடுத்துருக்கான். அவன் கொடுத்தாலும் குடிச்சதுக்கு எங்கல போச்சு அறிவே. அது இளநீல ஊத்தி கொடுத்துருக்கானுங்க, அதை தண்ணி நினைச்சு குடிச்சா. அக்கா வாமிட் எடுத்துட்டா, நான் அந்த பக்கத்துல தண்ணி வாங்கிட்டு வரேன். இவ்வளவு புடிங்க. அங்க இருந்து நீனால கூட்டிட்டு வந்த? அங்க வரைக்கும் ஆட்டோல வந்தேன். வாமிட் ஃபுல்லா எடுத்துட்டு ஆட்டோல. அதுக்கப்புறம் இங்க நடந்து வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு கிஷோர் செத்தாண்டாய். தூங்கு. அவளை வேணா நான் வண்டியில வச்சு கூட்டு போட்டுமா? ஓ வண்டியில. ஆகாஷ்
கொன்னுருவேன். ஏக்கா இல்ல நிங்க, நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன். தகதகமா வருதே. சரி சரி தூங்கு 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 தூங்கு. இருங்கக்கா, நான் போய் வண்டி எடுத்து வந்துட்டுமா? விக்கி தரணுங்க. நான் அங்க இந்த கூட்டு வரும்போதே போன் அடிச்சேன். இங்கன வந்துட்டேன் அங்கன வந்துட்டேன் நினைக்கிறேன். இன்னும் வரக்கானு. அண்ணே கொண்டுட்டான். அண்ணே வால வா. நான் எப்பவும் நான் போன் அடிச்சேன். டூட்டில இருந்தேனே. டூட்டி கொஞ்சம் எவ்வளவு ஆகுது? அதான் தருண் கூட உரக்கடைக்கு போயிருந்தேன். அப்படியே மறந்துட்டோனே. மறந்துட்டீங்களா? இல்ல தருணாலதான் காப்பி குடிச்சிட்டு போலான்னா அப்படியே மறந்துட்டேனே. விளங்கிரும்ல. அவன் அங்க இருந்து ஒத்தால கூட்டிட்டு வந்திருக்கான். அங்கேயே கிஷோர் கண்டு போட்டுட்டு வரட்டி தானே. அவனுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்குது. ஆட்டோல கூட்டு ஆட்டோ ஃபுல்லா வாமிட்டு எடுத்துட்டான். அவன் பாதியில கூட்டு போயிட்டான். அப்புறம் எப்படி கூட்டுந்தீங்க? நடத்தியே கூட்டிட்டு வரேன். சரிண்ணே, இப்ப நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. நாளை கூட்டிட்டு போறேன். நான் ஆபீஸ் விஷயமா வெளியில கிளம்பிட்டு இருந்தேன். பிரச்சனை ஆகி போச்சுன்னா கூட்டிட்டு வந்தேன். சரி, நான் இந்த பதியா டூட்டிக்கு கிளம்புறேன். நான் இன்னும் 10 நிமிஷம் டூட்டில இருக்கணும். இல்லைன்னா அங்க ஆஃப் டே ஆயிரும். சரி, நான் கிளம்புறேன். நான் பாத்துக்கிட்டேன். நீங்க போங்க, நீங்க போங்க. சரி, அதை பார்த்து கூட்டிட்டு போ. அக்கா, அவன் கூட்டிட்டு போவான். நீ பின்னாடியே போக்கா. சரிடா. அக்கா, இந்த மாதிரி கீழே விழுந்துடக்கூடாது. கண்ணில கண்ணில அடிபட்டுறக்கூடாது. இல்ல நீ பார்த்து கூட்டு போ. நான் ஆட்டோ சொல்லிட்டு வரட்டுமா? இல்லண்ணே, பக்கத்துல வீடு. நான் கூட்டு போயிடுறேன். பைக்ல எல்லாம் கூட்டு போயிடாத. இல்லண்ணே, அவன் டேனில அவன் கார் எடுத்து வரேன். சரி, நான் கிளம்புறேன்னா இன்னொரு அம்மா கிட்ட சொல்லிடுங்க. டூட்டிக்கு கிளம்பிட்டேன்னு. சரியா, நீ பாத்து போயிட்டு வா. சரிங்கக்கா. நல்ல நேரத்துல வரேன். ஏக்கா, நான் கூட்டு போறேன். வாங்கக்கா. ஏக்கா, இந்த தண்ணி கொடுங்கக்கா. தண்ணி குடிக்காரா நீ? அவதான் ஏகப்பட்டது குடிச்சிருப்பாளே. ஏக்கா, நீ பிடிச்சிருங்க. நான் அப்படியே கூட்டு போறேன். அது வச்சேடா, இவளை நான் எப்படி கூட்டிட்டு வர முடியும்? இந்த புடி. அவளத்தி இருக்க நான் கட்டியா இருக்கேன். லைக் கூடாது. இந்த புடி புடி. சரி, அப்படியே மறைச்சு கூட்டு போயிருவோண்ணா. வேற வழி? ராணிமா, அப்படியே மாமா பின்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு வந்துடணும். சரியா? அப்படியே தான் வரணும். ஆமா, அப்படியே தான் வரணும். வா. நல்லா இருக்குது. மாட்டினா வேற நாள ஒண்ணும் கிடையாது. கிஷோர் விட்டா வச்சீங்க. அது அவனுக்கு இன்னைக்கு வந்த மாதிரிலாம் இருக்குது. சரிடி, நீ மறைச்சிக்க வா. இப்படி இந்த பிள்ளை எவ்வளவு தூரம் நடத்தி கூட்டு போவீங்க? ஏங்க, இப்படி இருக்க பிள்ளைய நடத்தி கூட்டு போயிட்டு இருக்கீங்க? அந்த கிஷோர் பையில தான் வர சொல்லணும். நம்ம வீடு பக்கத்துல தானே இருக்கு. விருது தூக்கிட்டு போயிருங்க. இருங்க, நானும் மறைச்சுக்கிறேன். அத்தா நீங்களும் வாங்க, மறைச்சுக்கிடுவோம். அப்படி விருது கொண்டு வீட்டை சேர்த்துடலாம். 4 பேர் பார்த்தாங்களோ அவ்வளவுதான். நல்ல குடும்பம் பாங்க. கிஷோர் பண்ண வேலைக்கு வேற என்ன பண்ண முடியும்? தூக்குங்க. இரு, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஏக்கா, முதல்ல தூக்கிச்சு கொண்டு போறேன். ஏய், அப்படி நான் விழுந்துருவாடா. அவன் எங்க நிக்கா? பையன் உள்ள எவ்வளவு கொடுத்தானு தெரியலையே. போங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா கிடைக்கும். அம்மா அவ்வளவு கோத்துல இருக்காங்க. என்ன போட்டு கொடுத்துட்டியோ? உங்க நான் போட்டு கொடுப்பேனா? அப்படியே போட்டு கொடுத்துட்டா. அது வந்து நான் அங்க வரல, நம்ம வீட்டுக்கு கூட்டு போறேன். இல்ல, உங்களை அம்மா கூப்பிடுதாங்க, நீங்க போகணும். போட்டு கொடுத்துருந்தா நீனியா? போங்க போங்க. நீங்க அவளை தூக்கிட்டு போங்க. நேரம் ஆகுது. இங்க இதோ ஆயிரமங்க. அவ நிக்க முடியாம நின்னுக்கிட்டு இருக்கா. அவளை தூக்கிட்டு போங்க. சரி, இந்த தண்ணி பாட்டில போட்டுட்டி. இருங்க வரேன். அவளுக்கு தண்ணி குடுத்தீங்களா? குடிச்சா இன்னும் வாமிட்டு எடுத்துருவா. அதான் குடுக்கல. சரி, இந்த தண்ணி பாட்டில புடி. சரிங்க. பாத்து தூக்குங்க, கீழே போட்டுறாதீங்க. ஆமா, கீழே போட்டுருவோம் பாரு. சரி, பாத்து தூக்குங்க. சரி, நம்ம தருண் வீட்டு திறந்து கிடக்கா? அழகராணி வீட்டுல இருந்தா அங்க கொண்டு போயிருவான். தூக்குங்க. ரணிமா வா, முதுகுல அடிக்க. மாமா முதுகுல அடிக்க. ரணிமா பாத்து.